அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு டிப்ளமோ அண்ட் ஐடிஐல ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கிறது, ஸோ எந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, அதே மாதிரி நிறைய பேர் ப்ரிப்பரேஷன்லேயே இருக்கவங்க. ஓகே, ஸோ யாராக இருந்தாலும் இந்த ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ஒரே முயற்சியில வெற்றி பெற ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எத்தனை நாள் இதெல்லாம் கணக்கே கிடையாது. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் உங்களோட செல்ஃப் அண்டு ஓன் அனாலிசிஸில் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் ஓனாக எப்போவுமே அடுத்தவங்களை நம்புறதை விட நம்மளை நம்பணும். கண்டிப்பா அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். சரி, என்ன சார் இதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதுதான் ஃபேக்ட், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரே முயற்சியில் வெற்றி பெற தரமான ஒரு கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஐடிஐக்கு ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்கீம் ஆஃப் சிலபஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1, அதுக்கப்புறம் பேப்பர் 2, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும், எத்தனை பேப்பர் நம்ம எழுத போறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பேப்பர் ஓஎம்ஆர்லையும் ஒரு பேப்பர் சிபிடிலையும் எழுதணும். ஸோ சிபிடி எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னா வீடியோ நான் கீழே வைக்கிறேன். ஆல்ரெடி சிபிடி எக்ஸாம்ல பத்தின டெமோலாம் போட்டு வச்சிருக்கோம். அந்த வீடியோ நான் கீழே வைக்கிறேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால கவலை இல்லை, சரியா? விட்டுருங்க. இப்ப ஓஎம்ஆரும் பாத்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதோட வீடியோ வேணும் அப்படின்னாலும் தாராளமா சொல்லுங்க. கீழே நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஓஎம்ஆர் பத்தின வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். இந்த கவுண்ட் பண்றது இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இந்த தடவை டிஎன்பிசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை எப்படி ஈஸியா வேலை கொண்டு வரலாம் அப்படின்றதான் பார்த்துருக்காங்க. சிலபஸா இருக்கட்டும், எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாமே. ஆனா காம்படிஷன் தான் அதிகமாகிட்டே இருக்கு. அதுல இருந்து உங்களை எப்படி ஸ்பிளிட் பண்றதும் அவங்களுக்கு தெரியும், எப்படி உங்களை உள்ள கொண்டு வர வைக்கணும்னு எல்லாமே டிஎன்பிசிக்கு தெரியும். ஸோ அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக முடியும், சரியா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இதுல பார்ட் ஏ அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சரியா? ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின் கொடுப்பாங்க. 150 மார்க்குக்கு இருக்கும். மினிமம் 60 மார்க் எடுக்கணும். யாரா இருந்தாலும் மினிமம் 60 மார்க் எடுக்கணும். அதாவது இந்த 100 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் நீங்க போடணும். இந்த 40 கொஸ்டின் நீங்க போட்டா பாஸ். ஸோ இதை நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் இந்த எல்லா பேப்பரும் உங்களை வேலிடேஷன் பண்ணுவாங்க. அதாவது எவாலுவேஷன் பண்றது இந்த பேப்பர் 1 முடிச்சா மட்டும்தான். இந்த பேப்பர் 1ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த 3ஐயும் வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்க நாட் வேலிடு, இல்ல மார்க் வராம ரிசல்ட் வரப்போ வருது பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் ரீசன் அதுதான், சரியா? ஓகே, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் பி ஜிஎஸ். இதுல 75 கொஸ்டின், பார்ட் சி 25 கொஸ்டின். அதே மாதிரி பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் என்னது உங்களோட டெக்னிக்கல் பேப்பர். மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், சிவில், ஐடிஐனா ஐடிஐ, என்ன ட்ரேடோ அது சப்ஜெக்ட் கோட். 200 கொஸ்டின், 300 மார்க். ஓகேவா? ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ் மேக்ஸ் 150 மார்க்கு, பேப்பர் 2 300 மார்க்கு. 450க்கு நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 எடுக்கணும். 450க்கு நீங்க 130, அதாவது தமிழ்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க இதுல மார்க் எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 எடுத்தா மட்டும்தான் நீங்க பாஸ். அதுக்கு மேல வரவங்களுக்கு தான் என்ன இது ரிசல்ட், எத்தனாவது ரேங்க், கம்யூனியன் ரேங்க்ன்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பிஓக்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. பார்டர் குவாலிஃபிகேஷன் மார்க் பிக்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க, பிக்யூஎம் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு போன தடவை வந்துருந்துச்சு, சரியா? 135 கீழே இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் பிக்யூஎம் கேட்டகரியில வந்துருவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க மினிமம் 135 எடுத்தாதான் பாஸ், சரியா? இதுல தமிழ்ல தனியா பாஸ் ஆனாதான் இதை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இதுல நீங்க 135 எடுத்தாதான் பாஸ் அப்படின்றது அர்த்தம். இதே ஜென்ரலா இருந்தா 180. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே ஸ்கீம் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எம்சிக்யூ டைப் தான். 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்னா நீங்க கிளிக் பண்ண போறீங்க. அதே மாதிரி நோ நெகட்டிவ் மார்க். இதுல நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நிறைய பேர் நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் அப்படின்றது கிடையவே கிடையாது. கிளியராங்க? ஸோ இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பேப்பர் 1 வந்து நீங்க ஒரு நாள் ஓஎம்ஆர்லையும், பேப்பர் 2 வந்து தனியா வந்து இன்னொரு நாளும் எழுதுவீங்க. அதாவது 31ஆம் தேதி பேப்பர் 1 இருக்கு, 31/8. மற்றபடி 4ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு என்னது செப்டம்பர் 4ஆம் தேதியில இருந்து பேப்பர் 2 அதாவது சிபிடி எக்ஸாம் நடக்கும். ஸோ ஓவராலா உங்களுக்கு இதை சொல்லியாச்சு. இப்ப கண்டென்ட் என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, டிஎன்பிசி என்ன கேட்குறாங்க அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணியே ஆகும். ஸோ இப்போ இன்னிலேருந்து கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 72 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? எக்ஸாமினேஷன் 31ஆம் தேதி கணக்கு பண்ணா 70 to 75 டேஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த 70 to 75 டேஸை நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா, டிப்ளமோ ஐடிஐ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். சரியா? நீங்க ஏஐ போனீங்கன்னா கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். பட் டிப்ளமோ ஐடிஐ லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும். எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தானே தமிழுக்கு சிலபஸை எடுங்க. சரியா? தமிழ் ஜிஎஸ். சரியா? தமிழுக்கு சிலபஸை எடுக்கிறீங்க. ஸோ அழகு 1ல பாத்தீங்கன்னா 25 கேள்வி, சொல்லகராதியில பாத்தீங்கன்னா 15 கேள்வி, அதுக்கப்புறம் எழுதும் திறன் பாத்தீங்கன்னா 15 கேள்வி, கலை சொற்கள் பாத்தீங்கன்னா 10 கேள்வி, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனா 15 கேள்வி, எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள், 7வது 15 கேள்வி. ஸோ இந்த 7வது யூனிட்டை விட்டுருங்க. சரியா? 6 யூனிட். இந்த 6 யூனிட்ல இருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 85 கொஸ்டின் வரப்போகுது. ஆனா நீங்க 85 கொஸ்டின் அடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 40 கொஸ்டின் அடிக்கணும். அப்ப இந்த 40 கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம், இதான் கேள்வி. சரியா? சோ இந்த 40 கொஸ்டின் தான் நம்ம அடிக்க போறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இப்ப பாருங்க, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, இதுல இருந்து ஒரு 2 to 3 கொஸ்டின் வந்துடும். சிம்பிள் இது. சரியா? அடுத்து சந்திப்பிழை, இதுல வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். அடுத்து இனவெழுத்துக்கள், இந்த ரகர வேறுபாடு, நானா வேறுபாடு, லாலா வேறுபாடு, இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா இதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுலயே நீங்க 25 கொஸ்டின் அடிக்கலாம் ஈஸியா. சரி, இல்ல இதுல ஒரு 20 கொஸ்டின் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இந்த 15 கொஸ்டின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மருவு பெயர்கள், அப்புறம் கோடிட்ட இடத்துல சரியான இணைப்பு சொல்ல சேர்க்கிறது, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுறது, ஒரு பொருட்பன்மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி, மொத்தமே 42 எழுத்துக்கள் தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டுறாங்க. ஏன் இதெல்லாம் நான் எங்க இருந்து சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். ஸோ நீங்க இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பார்த்துட்டு ஜிஎஸ் ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதை எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எங்க சார் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்குங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல 50 செட்டு ஃப்ரீ கொஸ்டினே போட்டிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு திருப்பி ஷேர் பண்றேன். சரிங்களா? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் 50 செட்டு ஃப்ரீ கொஸ்டின்ஸே நான் போட்டிருக்கேன். அதுல வந்து தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இருக்கும். அந்த இதை எடுத்துக்காங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும், அப்ப இந்த எதிர்ச்சொல்லை எடுத்துலுங்க, இந்த வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று, வினையச்சம். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அனாலிசிஸ். அப்ப இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 2 படிச்சாலே, நல்லா படிச்சாலே 40 கொஸ்டின் அடிச்சாலும். அது போக இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு ஈஸியா அடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த கலைச்சொற்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 800 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கலைச்சொற்களே ஓவராலாவே வந்து அவ்வளவுதான் இருக்கும். சரியா? ஓவராலாவே அவ்வளவுதான் இருக்கும். நம்ம அப்டேட்டட் சிலபஸ்ல கூட பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு 4-5 பேஜ் தான் வரும். இந்த 4-5 பேஜ் படிச்சாலே 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்ப இப்படி இந்த 4 ஏதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, மினிமமா படிக்கணும், மேக்சிமம் மார்க் எடுக்கணும். அதுதான் இங்க நம்ம கான்செப்ட். ஏன்னா இருக்கக்கூடிய ஷார்ட் டைம், குறைந்த காலத்துல நம்ம வந்து என்னது நிறைய படிக்க முடியாது. ஏன்னா தமிழ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், அது போக டெக்னிக்கலுக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்கோரிங் பார்ட். ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்க தமிழுக்குலாம் விழுந்து படிக்காம மினிமமா படிச்சு மேக்சிமம் மார்க் எடுக்க என்ன வழி, அதை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் நான் உங்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க சொல்றேன். புரியுதா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்றதுக்கு ரீசனே அதுதான். அதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப கலைச்சொற்கள் பாத்தீங்கன்னா இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த பாருங்களேன், தமிழ் அப்டேட்டட் சிலபஸ். ஸோ நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி முக்கியமா நம்மளோட அகாடமில எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்க. நிறைய பேர் புக்கு அட்ரஸ் வரல, புக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இதுல பிடிஎஃப் மெட்டீரியல் தான், வேணும்னா மட்டும் வாங்கி படிங்க.
எதுவுமே இல்லை அப்படின்றப்ப வாங்கி யூஸ் பண்ணிக்க தவிர, இருந்துச்சுன்னா நீங்க இதை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கக்கூடியதை நல்லா படிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ இங்க பாருங்க, இலக்கணம் இந்த தனித்தனியா செப்பரேட்டா கொடுத்துருக்கும். ஸோ இது மொத்தமே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 44 பேஜ் தான் இருக்கு. மொத்தமே பாத்தீங்கன்னா 44 பேஜ் தான் வந்து அந்த 25 கேள்விக்கு 44 பேஜ் தான் நீங்க படிக்க போறீங்க, அவ்வளவுதான். சிம்பிள். அப்போ 25 கேள்வி கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். மினிமமா படிச்சா மேக்சிமம் மார்க் எடுக்கணும், அதுதான் நமக்கு. அதே மாதிரி சொல்லகராதி பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கே 40 பக்கம். அப்ப 40 80 பக்கம். இப்ப நம்ம தமிழ் மெட்டீரியலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 210 250 பேஜ் தான் இருக்கும். அதுல நீங்க 100 பேஜ், ஒரு நாளைக்கு ஒரு பேஜோ இல்ல 2 பேஜ் வச்சுக்கிட்டாங்கல்ல 50 நாள்ல, அதாவது ஒரு நாளைக்கு 2 பேஜ்னு வச்சுக்கிட்டா 50 நாள்ல 100 பேஜ் முடிச்சிடலாம். அந்த 100 பேஜ்ல என்னது ஈஸியா 40 கொஸ்டின் அடிச்சிடலாம். ஸோ இதுதான் மேட்டர். இதுக்காக தான் நான் சொல்ல வரேன் எப்படி படிக்கணும், இதுதான் கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நான் சொல்ல வரேன். அதாவது நமக்கு என்ன தேவை, மினிமமா படிச்சு மேக்சிமம் மார்க் எப்படி எடுக்கிறது, லெஸ் டைம், சரியா? அதாவது லெஸ் டைம் ஒர்க் மோர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. குறைந்த காலத்துல நிறைய வேலை நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஜிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பழைய மெட்டீரியல் தான் போட்டிருக்கோம். ஆனா இந்த பழைய மெட்டீரியலுக்கும் புது மெட்டீரியலுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதாவது 10 யூனிட்டா போன தடவை சிலபஸ், இந்த தடவை அப்படியே குறைச்சி 6 யூனிட்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். 7 யூனிட், அதுல வந்து மேக்ஸ் 1, அவ்வளவுதான். மற்ற எதுவுமே இல்லை. 2 கம்பைன் பண்ணியிருப்பாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுலயும் பாத்தீங்கன்னா அதே தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறீங்க, சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறீங்க. அதே மாதிரி எதுல நமக்கு மேக்சிமம் மார்க், எதுல கண்டிப்பா மார்க் கேட்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருக்குறள் சம்பந்தமான கேள்வி. ஆனா நீங்க நிறைய படிக்கணும் திருக்குறள், அப்ப அதை விட்டுறணும். இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர், ஸோ இரட்டைமலை சீனிவாசன், ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆள்களை பத்தி நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ்லேயே கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரணும். அந்த கொஸ்டின் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, மிஞ்சி போனா பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் இருப்பாங்களா பெண்கள், அவ்வளவுதான். 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களை பரிணாம வளர்ச்சி. ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, என்னென்ன இயக்கங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. நீதி கட்சி பகுத்தறிவுனா நீதி கட்சின்னு வந்துட்டா பெரியார் வந்துடும். ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வரப்ப பெரியாரு. அதே மாதிரி நீதி கட்சி எப்போ தொடங்கப்பட்டது, 3 பேர் வருவாங்க. நீதி கட்சியை பத்தி வரப்ப அந்த தியாகராய செட்டியார், நடேச முதலியார், இவங்க 3 பேர் தான் வருவாங்க. ஸோ இப்ப நீதி கட்சியை பத்தி படிக்கிறப்பன்றப்ப மினிமமா படிச்சு நிறைய மார்க் எடுக்கலாம். இதான் நான் சொல்றேன். இப்ப இதுல 6ஆம் யூனிட்ல 20 கேள்வினா இப்ப நான் சொன்னதுல இருந்தே 5-6 கேள்வி கேட்டுருவான், அவ்வளவுதாங்க. சோ இப்படிதான் நம்ம படிக்கிறோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேஜர் ரோல். ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு திட்டம் 5 இயர்ஸ் பிளான்ல இருந்து கொஸ்டின் அதிகமா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த RBI ரிசர்வ் வங்கியை பத்தி கேள்வி வரும். திட்டக்குழு, அதுக்கப்புறம் நிதி ஆயோக் ஆரம்பிச்சது யாரு, எத்தனாவது கமிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஃபைனான்ஸ் கமிஷன், அதோட தலைவர்கள் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி பத்தின கேள்வி. ஸோ இதுல 20 கேள்வி கேட்கிறாங்கன்னா இப்ப நான் சொன்ன 5 டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் வச்சாலும் 10 கொஸ்டின் அதுல இருந்தே வந்துடும். அது போக திட்டங்கள் சார்ந்த கேள்விகள். ஸோ நம்ம படிக்கிறதே வந்து என்ன தேவை, என்ன படிக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா எவ்வளவு படிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டா எவ்வளவு படிக்கிறோம் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? இப்ப நீங்க வந்து இதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அழகு 6க்கு, அழகு 5, அதுக்கப்புறம் இந்த இந்திய ஆட்சியல் 15 கேள்வி. இதுல பாத்தீங்கன்னா டாபிக்ஸே கம்மி, ஆனா நீங்க நிறைய படிக்கணும். ஆர்டிகிள்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க பக்காவா படிக்கணும். ஆனா படிச்சீங்கன்னா 15 கேள்வி வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நீங்க இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களை எப்படிடா ட்விஸ்ட் அடிக்கலான்னு தான் பார்ப்பாங்க. அதாவது பேசிக்கா சிம்பிள் கொஸ்டின் இருக்கும், அதுல கடைசியில வந்து தவறானது எது சரியானது எது அந்த விஷயத்துல உங்களை கன்ஃபியூஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு நாள் எடுங்க, ஒரு நாள் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க. அது நம்ம டெலகிராம் சேனல்ல போட்டுருக்கோம். ஸோ திருப்பியும் கூட நான் ஷேர் பண்ணி விடுறேன் 50 செட் கொஸ்டின். அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஈஸியா உங்களுக்கு வந்து எதை எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப நீங்க வந்து இந்த இந்திய அரசியல் பத்தி படிக்கிறப்ப எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு, எத்தனை உறுப்பினர்கள், இப்பெல்லாம் படிக்கிறப்ப நீங்க வந்து அந்த கொஸ்டின் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஐயோ இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து இப்ப இந்திய அரசியலமைப்புல இருந்து எத்தனை உறுப்பினர் இருக்காங்க, இந்த மாதிரி கூட்டுக்காரர்கள் கொஸ்டின்லாம் கேட்டாங்களே அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அடிப்படை கடமைகள் எந்த ஆர்டிகிள்ஸ் கீழே வருது, எந்த பகுதி கீழே வருது, இதெல்லாம் நம்ம கேட்டிருக்காங்களே ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல ப்ரீவியஸ் அப்படின்னு நமக்கு ஐடியா வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்.
அப்ப அந்த இடத்துல வந்து ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் புதுசா படிக்கிறவங்களும் சரி, பழசா படிக்கிறவங்க என்ன பண்ண, ஆல்ரெடி படிச்சவங்கன்னா ரிவிஷன் தான். ஏன்னா நம்ம எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதனால வந்து கண்டிப்பா என்னது, நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் அதை வந்து ரிவிஷன் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 hour படிக்கிறீங்கன்னா ஒரு 10 minutes ரிவிஷன் பண்ணுங்க, என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது. அதே மாதிரிதான் இந்தியன் வரலாறு மற்றும் இந்திய தேசியகம், இது வந்து INM, இங்க வந்து ஹிஸ்டரி, 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. புத்தகங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க, சிந்து சமவெளி நாடுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அதுக்கப்புறம் தேசிய மறுமலர்ச்சினா இந்த பாருங்க, இந்த தந்தை பெரியார் தலைவர்களை பத்தின கேள்விகள் வரப்போகுது. அவ்வளவுதாங்க, சிம்பிள். அதனால வந்து இப்ப பாருங்க, கடைசி இந்த 3, 4, 5, 6 இதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு எத்தனை, 20, 20, 40, 40, 55, 55, 65. ஸோ 65 கொஸ்டின்ஸ் கிட்ட வரைக்கும் நீங்க போடலாம். அது போக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பழசுதான். இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்டா ஒன்றும் பெருசா இல்லை. SSC ரயில்வே இருக்கு பாத்தீங்களா, இதுல அந்த ரயில்வே கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தா போதும். இதெல்லாம் உங்களுக்கு TNPSC வந்துடும். இந்த இதுக்கு மட்டும் ரீசனிங் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மட்டும் SSC ரயில்வேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும். அதுவும் நம்ம தனியா ரீசனிங், தனியா டாபிக்ஸ் இதெல்லாமே நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா, இதை நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி இதுக்கு நம்ம வந்து வேர் டு ஸ்டடி, அதே மாதிரி ஒரு 150 நாள் பிளான்ன்ற மாதிரி போட்டுருக்கோம். சரி, இருக்கிறது 70 நாள், எப்படி 150 நாள்னா அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காண்டி தான் அந்த GSக்கும் தமிழுக்கும் ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் நான் டெலகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா, அதே GS ஷெடியூல் அண்ட் வேர் டு ஸ்டடின்றதை நான் ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ நீங்க அதை ஒரு கிளான்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கிறோம், எதாவது படிக்கணும். ஸோ 6வதுல என்ன படிச்சிருக்கோம், 10வதுல என்ன படிச்சிருக்கோம், இந்த டாபிக்லாம் கவர் ஆயிடுச்சா, இது படிச்சிருக்கோமா, ஒரு நாள் செல்ஃப் அனாலிசிஸ் நீங்க பண்ணணும். படிக்கிற சும்மா நம்ம புரட்டி பார்த்துட்டே போயிருந்தா ஒண்ணுமே நடக்காது. நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணும், படிக்கிறத ஞாபகம் வச்சு. இந்த மேக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பா அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸஸுக்குமே, அதாவது கோர்சஸுக்குமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஜூன் லாஸ்ட்ல அதை பத்தின அப்டேட் வரும். மேக்ஸிமம் மெக்கானிக்கலுக்கு கோர்சஸ் இருக்கும், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ புரிஞ்சிச்சா? அப்ப நீங்க 25 + 65 எவ்வளவு ஆச்சுங்க? ஸோ இதுல வந்து 100க்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 70, 80+ போட்டுருங்க. GS அதுக்கப்புறம் மேக்ஸ் 100க்கு 70, 80+ போட்டீங்கன்னா டெக்னிக்கல் வரப்ப அதுல ஒரு 130, 140, 200க்கு அவ்வளவுதான். மேக்ஸிமம் 210ல இருந்து 230 கொஸ்டின் போட்டாலே இனஃப். இதுவே நீங்க போதுமானது, நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க, ரேங்க் எடுக்க. சரியா, அதே மாதிரி TNPSC பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப டெக்னிக்கலை பொறுத்த வரைக்குமே இதுதான். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது என்னென்ன டைப்ன்றதை நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஒரு தியரிட்டிக்கலா கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ்லயே வந்து எதுக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. சரியா, அதனால அதை நீங்க ப்ரியாரிட்டிஸ் பண்ணுங்க. எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எது அதிகமான கொஸ்டின், கொஞ்சமான டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிலபஸ். சரிங்களா, ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சர்க்யூட் தியரி டிசி மிஷின்னா 25 கொஸ்டின்ஸ்னா, இப்போ நம்ம கொடுக்க போற மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் ரெடி பண்ணல, தமிழ் மீடியம் ரெடியா இருக்கு. ஸோ மினிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 டாபிக் தான். இது எல்லாமே ஃபில்டர் பண்ணா 10 to 11 டாபிக் தான் வரும். அப்போ அந்த 11 டாபிக் படிச்சு 25 கொஸ்டினை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாமா? அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஏசி இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் தான் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஸோ அப்போ டெக்னிக்கலுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இது வந்து போன தடவை நடந்த கொஸ்டின். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் பேஸ்டு பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா, கண்டிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் டைரக்டா இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பேஸ் பண்ணி, யூசஸ். சரியா, யூசஸ் பயன்பாடுகளை பத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசம்ஷன், அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அசம் என்ன ஆகும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது அப்பாரட்டஸ், இந்த கேஜி எதுக்கு யூஸ் ஆகுது, மெஷர்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே கேட்பாங்க. ரைட்டா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் டிப்ளமோ ஐடி லெவலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆர்டர்ல கேட்பான். அதாவது சிஆர்டியில் ஃபோக்கஸிங் ஆனோன் அமைவிடமானது எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு, எது முக்கியமான இம்பார்ட்டன்டான பகுதி, இங்க பாருங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணங்கள் கொஸ்டின்ஸ் இதுல தான் உங்களை லாக் பண்ணுவாங்க. ஈவன் டிஎன்பிசி இருக்கட்டும், எந்த விதமான எக்ஸாமா இருக்கட்டும், இந்த மாதிரி கொடுக்குறப்பதான் நம்ம என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேகன்சி லிஸ்ட்ன்றதே டெலகிராம்ல போட்டிருக்கோம். அதை நான் திருப்பி லிங்கை கூட ஷேர் பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா? திருப்பி நான் என்ன பண்றேன், லிங்கை கூட உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி விடுவோம். புரியுதாங்க? ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் போட்டிருக்கேன். நம்ம இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏஐக்கு போட்டிருக்கோம். டிப்ளமோவுக்கு கொஞ்சம் லெவல் தான் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இங்க பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது டிசி சிஸ்டம் இல்லை. அப்போ வந்து இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எது டிசி சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியணும். எது டிசி சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து எது டிசி இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ என்னென்ன கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா தியரி பேஸ்டு, ஃபார்முலா பேஸ்டு, யூனிட் பேஸ்டு. ஸோ இதெல்லாம் நான் சொல்றேன் எது இருக்குன்னு. அதுக்கப்புறம் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு, அசம்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா வித் ஸ்டேட்மெண்ட். ஃபார்முலா வரிசையா 4 கொடுத்துட்டு அதுலயே ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. எந்த ஃபார்முலா எதுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ப்ராசஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30-35 டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங். இந்த சைடு யூனிட்டா கொடுத்துட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், ஓமோட சிம்பிள் என்ன. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இங்க பாருங்க. அதே மாதிரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன. இங்க பாத்தீங்களா, வெப்பநிலை அதிகமாக போது டிரான்ஸ்மிஷன் லைன் எந்த விகிதத்தில் பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி, இதை ரெப்ரசன்ஸை பேஸ் பண்ணி, அதே மாதிரி கரெக்ட் வேல்யூ, எது பாசிபிள் சொல்யூஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ இதுக்கு தான் நான் உங்களை என்ன சொல்றேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க படிக்கணும். ஸோ இருக்கக்கூடிய டைமை கொஞ்ச நாளாக இருந்தாலும் மினிமமாக படிங்க, மேக்சிமம் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. சரியா? அதாவது 80-20 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20% படிக்கணும், 80% மார்க் எடுக்கும். இது வந்து நார்மலா 20% ஒர்க்கை வந்து 80% டைம்லையும், 80% ஒர்க்கை 20% டைம்லையும் நம்ம முடிக்க கற்றுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் கட்டான ஐடியா நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட வேலை தான். ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். சரிங்களா? எதுக்கு பீரியடிட்டிஸ் கொடுக்குறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். மெட்டீரியல் வந்து இதுக்குன்னு தனியாக அந்த சப்ஜெக்ட் கோடுக்கு 446 ரெடி ஆயிரும். அதே மாதிரி டிப்ளமோ ஐடி லெவலுக்கு ஒவ்வொரு கிரேடுக்குமே ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். இன்னும் 1 or 2 weeks வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுமே உங்களுக்கு இந்த மந்த்ல லாஸ்ட், அதாவது ஜூலை கிட்ட வந்து கண்டிப்பா லான்ச் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ஸ் வைஸா தான் கொடுக்க போறோம். அது போக மெக்கானிக்கல் கோர்சஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெக்கானிக்கல் கோர்சஸ் போட்டால் எத்தனை பேர் வில்லிங்காக ஜாயின் இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முக்கியமாக நான் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்துல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா யோசிக்கவே கூடாது, இறங்க. அதே மாதிரி படிக்கணும், படிச்சே ஆகணும். நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போய் ஆகணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டிப்ளமோல ஓரளவுக்கு என்னது நல்ல வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. நம்ம சில இடத்துல வந்து ஊமையாகவும் சில இடத்துல செவிடனாகவும் தான் இருக்கணும். ஸோ அதனால என்னது, இப்ப இருக்கக்கூடிய காலம் நீங்க செவிடனாகவும் ஊமையாகவும் இருக்க வேண்டிய நேரம். யார் என்ன சொன்னாலும் கேட்காம படிச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான டவுட்ஸும் கிளியர் பண்ணி வீடியோ போட்டுருவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, இதை யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 50 செட்டு கொஸ்டின்ஸு ப்ரீவியஸ் இயர் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணி விட்டுறேன், பின் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.